பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கவனித்து கொண்டிருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல வாய்ப்பை தந்த தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு பேசுவாராக. நமக்கு வேண்டிய வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு பொழிந்தருள்வாராக. இந்த நாள் செய்திக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நெகேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனம். நெகேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடே சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். நெகேமியா சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை கேட்டு அந்த தேசத்து ஜனங்கள் நல்ல வேலைக்காக தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். இந்த வசனத்தில் எழுந்து கட்டுவோம் என்கிற இந்த வார்த்தையை மாத்திரம் மையமாய் வைத்து உங்களிடத்திலே பேச கர்த்தருக்குள் ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எழுந்து கட்டுவோம் என்று நாம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அநேக பகுதிகளிலே கட்டி எழுப்பப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை அநேக இடங்களில் கட்டி எழுப்பப்படாதபடிக்கு சீர்குலைந்து கிடக்கிற அனுபவங்கள் இருக்கிறபடியினால நம்முடைய வாழ்க்கையில் எவைகளை நாம் கட்டி எழுப்ப வேண்டும் என்பதை இந்த பகல் வேளையிலே நாம் சிந்திக்க போகிறோம். நம்ம எடுத்துக்கொண்ட அந்த வார்த்தை எழுந்து கட்டுவோம். அதில் நம்ம அதன் அடிப்படையில் நம் வாழ்வில் கட்டி எழுப்பப்பட வேண்டியவைகள் என்ன என்பதை சிந்திக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நம்முடைய வாழ்க்கையிலே கட்டி எழுப்பப்பட வேண்டிய காரியங்கள் நம்ம பார்க்கும்போது நமக்கு உள்ளாக கட்டி எழுப்பப்பட வேண்டிய காரியங்கள் உண்டு, நம்மை கொண்டு கர்த்தர் கட்டி எழுப்பப்பட வேண்டிய காரியங்கள் உண்டு. இந்த 2 விஷயங்களையும் நம்ம முதல்ல நமக்குள் எவைகளை கட்டி எழுப்ப வேண்டும், நமக்குள்ளாக கட்டி எழுப்பப்பட வேண்டியவைகள் என்ன என்பதை பார்க்க போகிறோம். எஸ்ராவின் புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் அவன் சகோதரராக ஆசாரியரும் செயல்தியலின் குமாரனாகிய செருபாவேலும் அவன் சகோதரரும் எழும்பி தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி சர்வாங்க தகன பலிகளை பலியிடும்படிக்கு இஸ்ரவேலுடைய தேவனின் பலிபீடத்தை கட்டினார்கள். இப்போ இஸ்ராவேலில் சொல்லப்பட்டிருக்க அவர்கள் கர்த்தருடைய வேலையை தொடங்குவதற்கு முன்பதாக அவர்கள் தங்கள் பலிபீடத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் பலியிடுவதற்கு பலிபீடத்தை கட்டி எழுப்பினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர்கள் தேவனின் பலிபீடத்தை கட்டினார்கள். அந்த இடத்துல பலிபீடம் தகர்க்கப்பட்டு கிடக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். பலிபீடம் இல்லை, பலிபீடம் தகர்க்கப்பட்டு கிடக்கிறது. பலிபீடத்தில் பலி செலுத்த முடியாதபடிக்கு பெரிய ஒரு தடை காணப்படுகிறதுனால இவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள், கூடி வந்து தேவனுடைய பணிகளை செய்வதற்கு முன்பதாக தங்கள் பலிபீடத்தை கட்டி ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளையே, இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், பலிபீடத்தை அவர்கள் கட்டினார்கள். முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில் கட்டி எழுப்பப்பட வேண்டிய காரியம், நம்முடைய பலிபீடம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பலிபீடம் என்றால் பரிசுத்த வாழ்க்கை. தேவ சமூகத்தில் நம்ம தேவனை பிரியப்படுத்த வேண்டுமானால், தேவன் நம்மேல பிரியப்பட வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருப்பது அவசியமாக இருக்கிறது. அதனால இங்கே பலிபீடம், பரிசுத்த ஜீவிதம், பரிசுத்த வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட்டால் ஒழிய தேவனை பிரியப்படுத்த முடியாது. தேவனுடைய காரியங்களை நாம் முதலாவது செய்வதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்வில் நம்முடைய பரிசுத்த வாழ்வை கட்டி எழுப்ப வேண்டும். இந்த நாளில் நம்ம சிந்திக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த வாழ்வுக்கு தடையாய் என்ன இருக்கிறது, பரிசுத்தமாய் நம் தேவனுக்கு முன்பாக வாழ்வதற்கு தடையாய் என்ன இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை மாற்றி முதலாவது பரிசோதித்து நம்முடைய வாழ்க்கையை
பரிசுத்தமாய் மாற்ற வேண்டும். நம்முடைய வாழ்விலே பரிசுத்தம் இல்லாமல் இருந்தால் என்ன நம்ம செய்தாலும், எவ்வளவு நம்ம தேவனை துதித்தாலும், எவ்வளவு நம்ம தேவனுக்காக கொடுத்தாலும் அது தேவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்த மனுஷன் பரிசுத்தமாய் வாழ்கிறானோ, எந்த மனிதனுடைய பரிசுத்த வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கிறதோ, கட்டி எழுப்பப்படுகிறதோ, அந்த மனிதனுடைய காணிக்கைகளையும், அந்த மனிதன் செய்கிற ஊழியங்களையும், அந்த மனிதன் செய்கிற எல்லா நல்ல காரியங்களையும் தான் கர்த்தர் அங்கீகரிப்பார் என்று பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் இங்கு எதிர்பார்க்கிற ஒரு மனிதனை குறித்து, ஒரு தேவ பிள்ளையை குறித்து, தேவனுக்காக ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற ஒரு தேவ பிள்ளையை குறித்து ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், முதலாவதாக அந்த தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில பரிசுத்த வாழ்க்கையாகிய, பரிசுத்த வாழ்வாகிய பலிபீடம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். பலிபீடம் கட்டி எழுப்பப்பட்டால் மட்டும்தான் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக கடவன். அப்போ பரிசுத்தம், நாம் பரிசுத்தம் என்று சொல்லுகிறது அல்ல, நாம் பரிசுத்தமாக இருக்கிறேன் என்று மற்றவர்கள் நம்மை பார்த்து இந்த மனுஷன் பரிசுத்தவான் என்று சொல்லுகிறது அல்ல. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக வேண்டும். நாள்தோறும் நாம் பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் அடைந்தால் மட்டுமே தேவன் நம்ம மேலே பிரியமாய் இருக்க முடியும். அதுதான் இங்கே அவர்கள் அந்த தேவனுக்காய் ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக, தேவனுடைய வேலையை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக, தேவ ஆலயத்தின் பணிகளை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ஒரு பலிபீடத்தை கட்டி அவர்கள் அந்த பலிபீடத்தில் பலி செலுத்த ஆரம்பித்தார்கள். அப்போ எந்த ஒரு காரியத்தையும் தேவனுக்காய் நாம் செய்வதற்கு முன்பதாக நாம் நம்முடைய பலிபீடமாகிய பரிசுத்த வாழ்க்கை, நம்முடைய இருதயம் சரியாய் இருந்தால் மட்டும்தான் தேவன் அதிலே நாம் செய்கிற காரியத்திலே பிரியப்படுவார். அதனால தான் இவர்கள் முதலாவது நம்ம பலியிடுவோம், முதலாவதாக பலிபீடத்தை சரியாக்குவோம், முதலாவதாக பலிபீடத்தை சரிப்படுத்தின பிறகு தேவனுடைய ஆலயத்தின் பணிகளை செய்யலாம் என்று சொல்லி இவர்கள் பலிபீடத்தை கட்டத் தொடங்கினார்கள். தேவ பிள்ளைகளே, நமக்கு அநேக வாஞ்சை இருக்கிறது. கர்த்தருக்காய் கொடுக்க வேண்டும், கர்த்தருடைய ஊழியங்களை தாங்க வேண்டும், கர்த்தருடைய ஆலயங்களை கட்ட வேண்டும், மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்றெல்லாம் நமக்கு வாஞ்சை இருக்கிறது, ஆசை இருக்கிறது, விருப்பம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில பலிபீடம் சரியா இருக்கவில்லை என்றால் நாம் விரும்புகிற காரியம் எல்லாம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவைகளாய் மாற முடியாது. நாம் செய்கிற காரியங்களை கர்த்தர் அங்கீகரித்து நமக்கு பலன்களை தர வேண்டுமானால் முதலாவது ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில மாற்றி அமைக்கப்பட வேண்டிய காரியம், கட்டி எழுப்பப்பட வேண்டிய காரியம் அவருடைய பலிபீடமாய் இருக்கிறது. நம்முடைய பலிபீடம் சரியாயிருந்தா நம்ம செய்கிற எல்லா காரியங்களும் சரியானதாகவே இருக்கும். ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பலிபீடத்தை அவர்கள் கட்டினார்கள். தேவ பிள்ளைகளே, பலிபீடத்தை நாம் கட்டுவோமானால் அடுத்து எந்த சத்துருவும் நாம் விரும்புகிற காரியத்தை செய்ய தடையாய் வர முடியாது. நமக்குள்ள முதலாவது கட்டி எழுப்பப்பட வேண்டியது நம்முடைய பலிபீடம். இரண்டாவதாக நமக்குள்ளே கட்டி எழுப்பப்பட வேண்டியது நெகேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தனைக்குள்ளாகாதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம். ஹல்லேலூயா. எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம். இரண்டாவதாக ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில கட்டி எழுப்பப்பட வேண்டியது, அந்த தேவ பிள்ளையை சுற்றிலும் ஒரு அலங்கம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். அந்த தேவ பிள்ளையுடைய குடும்பத்தை சுற்றிலும் ஒரு அலங்கம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையை சுற்றிலும் ஒரு அலங்கம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஒரு அலங்கம் கட்டி எழுப்பப்பட்டால் மாத்திரமே அந்த மனிதனுக்கு, அந்த தேவ பிள்ளைக்கு, அவனுடைய குடும்பத்திற்கு, வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும் என்று பார்க்கிறோம். இங்கே இவர்கள் ஏன் எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள்? எருசலேமின் அலங்கம் தகர்க்கப்பட்டு கிடக்கிறது.
அலங்கம் தகர்க்கப்பட்டு கிடக்கிறது, அலங்கம் இடிக்கப்பட்டு இருக்கிறதுனால சத்துருக்கள் சீக்கிரத்திலே வந்து உள்ளே வந்து இவர்களை தாக்குகிறார்கள். இந்த தேசத்திலே வந்து எருசலேமிலே வந்து சத்துருக்கள் சீக்கிரத்திலே உட்புகுந்து அவர்களுடைய திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுகிறார்கள். அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறதுனால எருசலேம் நகரத்திற்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையாய் இருக்கிறது. யார் வேண்டும் என்றாலும் எப்ப வேண்டும் என்றாலும் உள்ளே புகுந்து விடலாம், எந்த எதிரி வேண்டும் என்றாலும் உள்ளே வந்து விடலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையாய் இருக்கிறதுனால இவர்களுக்குள்ள ஒரு தீர்மானம், முதலாவதாக எருசலேமின் அலங்கத்தை, இடிந்து கிடக்கிற அலங்கத்தை, தகர்க்கப்பட்டு கிடக்கிற அலங்கத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இவர்களுக்குள்ள வந்தது. அதனால தான் இவர்கள் நெகேமியா தேவ பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுகிறார்கள், எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம், நாம் இனி நிந்தைக்குள்ளாகாதபடிக்கு, நமக்கு இருக்கிற சிறுமைகள் மாறும்படிக்கு, நம்முடைய நிந்தைகள் எல்லாம் மாறும்படிக்கு, சத்துரு இனி சீக்கிரத்தில் நம்மை தாக்க வராதபடிக்கு அலங்கத்தை கட்டி எழுப்புவோம் என்று இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தில், நம்மை சுற்றி ஒரு அலங்கம் இல்லாவிட்டால் சத்துரு எப்ப வேண்டுமானாலும் நம்மை வந்து தாக்க முடியும். சத்துரு எப்ப வேண்டுமானாலும் நம்மோடு போராட முடியும். சத்துரு எப்ப வேண்டுமானாலும் நம்முடைய குடும்பத்துக்குள்ள வந்து நம்முடைய திட்டங்களை தகர்த்து போட முடியும். நம்முடைய அலங்கம் சரியா இருக்கவில்லை என்றால் சத்துருடைய திட்டம் எப்ப வேண்டுமென்றாலும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறக்கூடும். ஆகையினாலே தான் நம்முடைய வாழ்க்கையில இரண்டாவதாக கட்டி எழுப்பப்பட வேண்டிய காரியம், நம்மை சுற்றி ஒரு அலங்கம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்க்கும்போது நம்மை சுற்றி ஒரு அலங்கம் நமக்கு வேண்டும் என்றால், அலங்கம் என்பது எப்படி நம்மை பாதுகாக்கிறது எது, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கோட்டையாய் இருக்கிறது எது, சத்துரு நம்மை தாக்காதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை பாதுகாக்கிறது எது, நம்முடைய ஜெபம் தான் நமக்கு கோட்டையாய் இருக்கிறது. நம்முடைய ஜெபம் தான் நமக்கு அரணாய் இருக்கிறது. நம்முடைய ஜெபம் தான் நம்மை பாதுகாக்கிறது. நம்முடைய ஜெபம் தான் சத்துரு நம்மை தொட்டு விடாதபடிக்கு, சத்துரு நமக்கு விரோதமாய் செயல்படாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிற ஒரே ஒரு அலங்கம் என்னன்னா, நாம் ஜெபிக்கிற ஜெபம் தான். அப்போ இரண்டாவதாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில கட்டி எழுப்பப்பட வேண்டிய காரியம் என்னன்னா, ஜெப ஜீவிதம் கட்டி எழுப்பப்பட வேண்டும், அல்லது ஜெப வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஜெப வாழ்க்கை கட்டி எழுப்பி நமக்கு அது அலங்கமாய் இருக்கலைன்னா சத்துருவானவன் நம்முடைய வாழ்க்கையை சீர்குலைக்கும்படிக்கு எளிதிலே வந்து விடுவான். சத்துருவானவன் நம்முடைய குடும்பத்தை சீர்குலைக்கும்படிக்கு, நாம் எடுக்கிற காரியங்களை தோல்வியிலே கொண்டு வரும்படிக்கு சத்துருவானவன் எளிதிலே நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வந்து விடுவான். ஆகையினால தான் நம்முடைய ஜெப ஜீவிதம் அலங்கமாய் கட்டி எழுப்பப்பட வேண்டும், நமக்கு கோட்டையாய் கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஜெப ஜீவிதம் நமக்கு சரியா இருக்குமே ஆனால் நமக்கு, நம்மை சுற்றிலும், நம்முடைய குடும்பத்தை சுற்றிலும், நம்முடைய வாழ்க்கையை சுற்றிலும் ஒரு பெரிய கோட்டை சுவர் போல, ஒரு பெரிய அலங்கத்தை போல அது நமக்கு பாதுகாப்பாய் இருக்கும். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அலங்கத்தை கட்டி எழுப்ப அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். அப்போ நம்முடைய அலங்கம் கட்டி எழுப்பணும், நம்முடைய அலங்கம் கட்டி எழுப்பப்படணும். நேரம் ஆண்டுகளுக்கு முன்பு, நாட்களுக்கு முன்பு நன்றாக ஜெபித்து கொண்டிருந்தோம், நன்றாய் தேவனுக்கு பிரியமா, தேவன் எதிர்பார்க்கிற ஜெப ஜீவிதம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தது. ஆனால் இப்போ நம்முடைய வாழ்க்கையில ஜெபங்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது, ஜெப அனுபவங்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது. நேரமே மணிக்கணக்காய் ஜெபிக்கிற நாம் இப்போ சோர்ந்து போயிருக்கிறோம். நம்முடைய ஜெப ஜீவிதத்தில் குறைவு வந்திருக்கிறதே. ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய கோட்டை சுவர் எங்கெங்கோ பழுத இடிக்கப்பட்டு கிடக்கிறது. நமக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு அலங்கமாய் கட்டப்பட்டிருந்த சுவர் எங்கெங்கோ இடிக்கப்பட்டு சத்துரு எப்ப வேண்டுமென்றாலும் உள்ளே வர வாசல் அவனுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்முடைய ஜெப ஜீவிதம் குறையும்போ, நம்முடைய ஜெப வாழ்க்கை மங்கலாகும்போ, நம்முடைய ஜெப வாழ்க்கை தகர்க்கப்படும்போ சத்துருவானவன் நம்மை ஜெயித்து கொண்டே இருக்கிறான்.
ஆகையினால இந்த பகல் வேளையில நம்முடைய வாழ்க்கையில கட்டி எழுப்பப்பட வேண்டிய காரியம் ஜெப வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஒருவேளை நேரமே அநேக மணி நேரங்கள் காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்கலாம். ஆனா இந்த நாட்களில் நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேவனோடு நாம் உறவாடுகிறோமா? தேவனோடு நேரம் செலவிடுகிறோமா? தேவனுக்காய் நாம் செய்கிற காரியங்களில் ஜெப ஜீவிதத்தில் கரெக்டாக இருக்கிறோமா என்பதை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் இல்லாமல், ஜெப ஜீவிதம் கரெக்டாக இல்லாமல் நம்ம எந்த முயற்சிகளை எடுத்தாலும் அது நமக்கு பாதுகாப்பாக இருக்காது, அது நமக்கு வெற்றியை தருகிறதா இருக்காது. ஏன் தெரியுமா? அலங்கம் இடிக்கப்பட்டா சத்துரு எப்போ வேணும்னாலும் உள்ள வரலாம். அலங்கம் நமக்கு பாதுகாப்பாய் நல்ல பலமாய் இருக்கணும்னா நம்முடைய வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை நல்ல பலமாய் தினந்தோறும் கட்டி எழுப்பப்படுகிறதாய் இருக்க வேண்டும். அப்ப நம்ம சிந்திக்கணும், நம்முடைய ஜெப வாழ்க்கையில எங்கேயாகிலும் குறை வந்திருக்கிறதா? என்றைக்கும் 2 மணி நேரம் ஜெபிப்போம், இப்ப கொஞ்ச நாட்களா ஜெபிக்க முடியல. அப்போ நம்முடைய ஜெப வாழ்க்கையில குறைவு வந்திருக்கிறது. அப்போ நம்முடைய அலங்கத்தில் எங்கேயோ பிளவு வந்திருக்கிறது, அலங்கம் தகர்க்கப்பட எங்கேயோ இடிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய குடும்பம் பாதுகாப்புடைய இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் இன்னும் ஜெபிப்பேன், நான் இன்னும் தேவ சமூகத்தில் காத்திருப்பேன். என்னுடைய குடும்பம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பிள்ளைகள் நான் பாதுகாக்கப்பட இன்னும் நான் ஜெபிப்பேன். என்னுடைய ஜெப ஜீவிதத்தை இன்னும் நான் கட்டி எழுப்புவேன். என்னதான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பு இருக்கும் என்பதை நான் உணர்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கிறவர்களாய் மாறணும். தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே இவர்கள் ஏன் கட்டி எழுப்ப வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள்? என்றோ கட்டி நன்றா இருந்த அலங்கம் தான், நன்றா எந்த சத்துரும் உள்ள வர முடியாதபடிக்கு பாதுகாப்பா எருசலேம் அலங்கம் இருந்தது தான். ஆனா இப்போ சத்துருக்களால் தகர்க்கப்பட்டு கிடக்கிறதை நெகேமியா புரிந்து கொண்டார், நெகேமியா உணர்ந்து கொண்டார். அதனால தான் சொல்லுகிறார், எருசலேமின் அலங்கத்தை கட்டி எழுப்ப வேண்டும், கட்டி அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் சேர்ந்து செயல்பட தொடங்கினார்கள். இப்போ இங்க பாருங்க, நம்ம நேரமே ஜெபித்ததுனால நமக்கு அலங்கம் சரியா இருக்கிறது. இப்ப நம்ம கொஞ்ச நாள் ஜெபிக்க விட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் கொஞ்சம் பலவீனத்தினால குறைந்திருக்கலாம், அதனால நமக்கு பாதுகாப்பு இருக்கும்னு சொல்லி நம்ம இருந்து விடக்கூடாது. ஏன் தெரியுமா? சத்துருவானவன் எப்போ உள்ள நுழையலான்னு சொல்லி சுற்றி துரிந்து கொண்டே இருக்கிறான். எல்லா தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக தான் சத்துருவானவன் தெரியுமா? அப்போ நம்ம கவனமா இருந்துட்டு செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்ன தெரியுமா? ஜெபம். ஜெபம் எவ்வளவு தூரம் நம்ம ஜெபிக்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் பாதுகாப்பார். கர்த்தர் நம்முடைய குடும்பத்துக்கு அலங்கத்தை ஜெபத்தின் மூலம் கட்டி எழுப்புவார். நமக்கு நல்ல கோட்டையாய் கர்த்தர் இருப்பார். ஏன்? நம்முடைய ஜெப ஜீவிதம் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்மை கொண்டு கர்த்தர் எவைகளை கட்டி எழுப்ப விரும்புகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். கட்டி எழுப்பப்பட வேண்டியது ஒன்றாவது நம்முடைய பரிசுத்த ஜீவிதம் அல்லது நம்முடைய பலிபீடம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய ஜெப ஜீவிதம் அல்லது நமக்கு கோட்டையா இருக்கிற அலங்கம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். இவைகள் நமக்கு உள்ளே கட்டி எழுப்பப்பட வேண்டியவைகள். இனி கர்த்தர் விரும்புகிற காரியம் நம்மை கொண்டு கட்டி எழுப்ப வேண்டியது என்ன? நம்மை கொண்டு கட்டி எழுப்ப வேண்டியது என்ன? எஸ்ராவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்தால் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். அதற்கு செருபாபேலும் யெசுவாவும் இஸ்ரவேலில் மற்றுமுள்ள தலைவரான பிதாக்களும் அவர்களை நோக்கி, எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமில்லை. பெர்சியாவின் ராஜாவைய கோரேஸ் ராஜா எங்களுக்கு கட்டளையிடபடி நாங்களே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு அதை கட்டுவோம் என்றார்கள். அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்கு தேவனாகிய கர்த்தருக்கு அதை கட்டுவோம் என்றார்கள். நாங்களே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு அதை கட்டுவோம். அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தர் விரும்புகிற காரியம் நம்மை கொண்டு
கட்டி எழுப்ப வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை கொண்டு கட்டி எழுப்ப வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை கொண்டு கட்டி எழுப்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிற காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தருக்கு அதை கட்டுவோம் என்றார்கள். எதை? ஆலயத்தை கட்டுவோம் என்றார்கள். அப்போ ஆலயம்னா என்ன? தேவனை ஆராதிக்கிற ஸ்தலம், தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஸ்தலம், தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படுகிற ஸ்தலம். அப்போ நம்மை கொண்டு கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன? நம்மை கொண்டு அவருடைய ஊழியத்தை கட்டி எழுப்ப வேண்டும். நம்மை கொண்டு அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப வேண்டும். நம்மை கொண்டு அவருடைய ராஜ்யத்தில் ஆத்துமாக்களை சேர்க்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். அப்போ அவர் விரும்புகிற இதை நம்ம செய்யணும்னா முதலாவது நமக்குள்ள கட்டி எழுப்பப்பட வேண்டிய பரிசுத்த வாழ்க்கையும் ஜெப வாழ்க்கையும் கட்டி எழுப்பப்பட்டா ஆண்டவர் நம்மை கொண்டு கட்டி எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிற இந்த அவருடைய ஊழியத்தை, அவருடைய ராஜ்யத்தை நம்மால கட்டி எழுப்ப முடியும். அப்போ ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம், நம்மை குறித்து விரும்புகிற ஒரு காரியம், அவருடைய ஊழியத்தை நம்மை கொண்டு கட்டி எழுப்ப வேண்டும். இங்கே எஸ்ரா சொல்லுகிறான், தேவனாகிய கர்த்தருக்கு அதை கட்டுவோம், எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுவோம் என்று சொல்லுகிறார். ஏன்? ஆலயம் ஒரு நாள் கட்டப்பட்டிருந்தது, கட்டி நன்றாய் ஆலயமாத்தான் இருந்தது. இப்போ ஆலயம் தகர்க்கப்பட்டு கிடக்கிறது. ஆலயம் தகர்க்கப்பட்டு கிடக்கிறதுனால ஆலயத்தை எப்படியாவது கட்டி எழுப்பணும்னு எஸ்ராவுக்கும் அவரோடு கூட இருந்த ஜனங்களுக்கும் ஒரு ஆசை வந்தது. அப்பதான் சொல்லுகிறார்கள், ஆலயத்தை நாங்களே கட்டி எழுப்புவோம், நாங்களே கட்டி எழுப்புவோம் என்று சொல்லி தீர்மானித்ததற்காக அவர்கள் செயல்படுகிறார்கள். அப்போ தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் அதை எஸ்ராவை கொண்டு, எஸ்ராவோடு கூட இருந்த ஜனத்தை கொண்டு ஆலயத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சித்தம் கொண்டார். அதே போலதான் நம்மை கொண்டு நம்முடைய ஊழியங்களை, நாம் போகிற சபையை, நாம் போகிற ஊழியத்தை, நாம் எந்த ஊழியத்தில் இருக்கிறோமோ அந்த ஊழியத்தை நம்மை கொண்டு கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா! ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். ஏன் தெரியுமா? அந்த ஊழியத்தில், அந்த ஆலயத்தில், நம்ம போகிற ஆலயத்தில் எத்தனை பேர் வருகிறவர்களாக இருந்தாலும், எத்தனை பேர் இருந்தாலும் நாமும் அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு ஒரு பங்காளியாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாரும் இருக்கிறாங்களே, அதனால அவங்க ஊழியத்தின் காரியங்களை பார்ப்பாங்க, ஊழியத்தின் கட்டுமான பணிகளை பார்ப்பாங்க, அவர்களுக்கு நல்ல வருமானங்கள் இருக்கிறதே, அவர்கள் அதை பார்ப்பார்கள், இருக்கிறவர்கள் செய்வார்கள் என்று இருக்க அல்ல ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, நம்மை கொண்டும் கூட நாமும் அந்த நல்ல பணிகளுக்கு உதாரத்துவமாய் நாமும் அந்த பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா! ஆலயத்தை கட்டுவது அல்லது ஊழியத்தை கட்டுவது என்பது சாதாரணமாக கட்டிடத்தை கட்டுவது மட்டுமல்ல, ஊழியத்தின் ஒவ்வொரு பகுதிகளிலேயும், ஊழியத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒவ்வொரு பகுதிகளிலேயும் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வதுதான் அந்த ஊழியத்தின் வளர்ச்சிக்கு நம்மை ஆண்டவர் பயன்படுத்துகிறது. அந்த ஊழியத்தில் ஜெபமாயிருக்கலாம், அந்த ஊழியத்தை தாங்கி ஜெபிக்கிறதா இருக்கலாம், ஊழியத்தில் நடக்கிற ஆராதனைகளில் செய்ய வேண்டிய உதவிகளை செய்கிறதா இருக்கலாம். ஏதாவது ஒரு விதத்தில் அந்த ஊழிய வளர்ச்சிக்கு, நாம் போகிற சபை வளர்ச்சிக்கு, நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிற ஊழியங்களுடைய வளர்ச்சிக்கு நம்முடைய பங்கும் காரணமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா! இங்கே அதுதான் எஸ்ராவும் செய்தார்கள். நாம் எப்படியாவது நம்முடைய இந்த காலத்தில் ஆலயத்தை கட்டி எழுப்ப விட வேண்டும். தகர்ந்து கிடக்கிற ஆலயம், சிதறி கிடக்கிற ஆலயத்தை மீண்டுமாய் கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டார்கள். தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஊழியத்தில், நாம் போகிற சபையில் ஒருவேளை மங்கலான அனுபவங்கள் இருக்கலாம், ஒருவேளை நாம் எதிர்பார்க்கிற அளவுக்கு வளர்ச்சி இல்லை என்று தோன்றலாம். என்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, என்னுடைய ஜெபம் என்னுடைய ஊழிய வளர்ச்சிக்கு ஒரு காரணமாக இருக்கும், என்னுடைய காணிக்கை என்னுடைய ஊழிய வளர்ச்சிக்கு ஒரு காரணமாக இருக்கும். இன்னும் பல இடங்களில் சுவிசேஷங்களை அறிவிக்க என்னுடைய வாழ்க்கையில ஒரு பங்கு இருக்கும். பல இடங்களில் சுவிசேஷங்கள் வளர, சுவிசேஷ ஊழியங்கள் இன்னும் வளர்ந்து பெருக நானும் ஒரு பங்களிப்பேன் என்று சொல்லி தீர்மானம் எடுங்க. கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிற காரியம் அதுதான். நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். தேசத்தில் எத்தனையோ ஊழியங்கள் இருக்கிறது, தேசத்தில் எத்தனையோ இடங்களில் சுவிசேஷம் அறிவிக்கப்படாமல் இருக்கிறது, தேசத்தில் எத்தனையோ இடங்களில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கிறது. தேவன் விரும்புகிற காரியம் அதுதான். நம்மை கொண்டு அந்த ஊழியங்களை கட்டி எழுப்ப
கர்த்தர் விரும்புகிறார். நம்மை கொண்டு அந்த சுவிசேஷ பணிகளை தாங்க கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய சித்தமாய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, நம்முடைய இந்திய தேசத்திலும் மற்ற தேசங்களிலும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க தேவனுடைய பிள்ளைகள் இன்னும் அதிகமாய் பிரயாசப்படுகிறார்கள், இன்னும் அதிகமாய் கஷ்டப்படுகிறார்கள். அவருடைய தேவைகள் சந்திக்கப்படாம ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள், தேவைகளுக்காக காத்திருக்கிறார்கள். நம்மால போய் சுவிசேஷம் அறிவிக்க முடியலனாலும் கர்த்தர் எதிர்பார்க்கிறேன்னு தெரியுமா, நம்ம இருக்கிற இடத்திலிருந்து அவர்களுக்காக ஜெபித்து தாங்கலாம். கர்த்தர் நம்முடைய கரங்களை பலப்படுத்தி இருக்கிறாரே, ஆனால் அவர்களுக்காக தேவைகளை கொடுத்து உதவலாம். இதெல்லாம் நம்ம செய்யும்போ நம்மூல அந்த ஊழியங்கள் கட்டப்படுகிறது என்பதில் எந்த மாற்றங்களும் கிடையாது. தேவ பிள்ளைகளே, அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். அதை தான் எஸ்ரா இங்க எப்படியாக நம்முடைய காலத்தில் இந்த ஊழியத்தை இந்த ஆலயத்தை கட்டுகிறதுல எனக்கும் ஒரு பங்கு இருக்கணும், இந்த ஊழியத்தை கட்டி எழுப்புகிறதுல எனக்கும் ஒரு பங்கு இருக்கணும்னு பிரயாசப்பட்டார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன், ஊழியங்கள்ல தேவைகள் இருக்கிறது என்று அறிந்திருக்கிறேன், ஊழியத்தில் ஜெபம் பண்ணி தாங்கணும்னு அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நான் செய்யல. இந்த நாளிலிருந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறேன்ப்பா, இந்த நாளிலிருந்து சுவிசேஷ பணிகளுக்காய் நான் தாங்குவேன், நம்முடைய சபையின் ஊழியங்கள்ல நான் தாங்குவேன், சபையின் ஊழியங்கள் கட்டி எழுப்பப்பட நானும் ஒரு பங்காளியா இருப்பேன், தேசத்தில் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு தேவைகள் கொடுக்கிற காரியங்கள்ல நானும் ஒரு பங்காளியா இருப்பேன் என்று சொல்லி நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம்னா ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை கொண்டு செய்ய வேண்டும், நம்மை கொண்டு கட்டி எழுப்ப வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை நம்மை கொண்டு அவர் செய்து முடிப்பார், நம்மை கொண்டு அவர் கட்டி எழுப்புவார், நம்மை கொண்டு அவர் செய்ய நினைத்ததை யாராலும் தடை பண்ண முடியாது. தேவனுடைய பிள்ளையே, தேவ திட்டம் முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னா முதல்ல நம்முடைய வாழ்க்கையில கட்டி எழுப்பப்பட வேண்டிய காரியங்கள் கட்டி எழுப்பப்படணும். இன்னைக்கு தேவனை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, முதலாவதாக என்னுடைய வாழ்க்கையில கட்டி எழுப்பப்பட வேண்டிய பலிபீடம் கட்டி எழுப்பப்படட்டும், என்னுடைய வாழ்க்கையில கட்டி எழுப்பப்பட வேண்டிய அலங்கம் கட்டி எழுப்பப்படட்டும். அடுத்ததாக, நீர் விரும்புகிறது போல ஊழியங்களை கட்டி எழுப்பவும் என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, என்னுடைய கரங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாரும் தேவ சமூகத்தில் கேட்போம்னா ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா, நம்முடைய வாழ்க்கையில கட்டி எழுப்ப வேண்டிய காரியங்களையும் கட்டி எழுப்பி அவர் நம்மை கொண்டு கட்டி எழுப்ப வேண்டிய காரியங்களையும் கட்டி எழுப்ப அவர் போதுமானவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, அவர் போதுமானவராகவே இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நன்றாக தெரியும், இந்த கெவன் டிவியை நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, இதனுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளை நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, ஒவ்வொரு நாளும் இதற்காக ஜெபிக்கிறீங்க, ஒத்துழைக்கிறீங்க தெரியும். ஆனா இந்த வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறத நீங்க அறிகிறீங்க. தரிசன தேசத்துல போய் எப்படியாகலும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், எப்படியாகலும் அங்குள்ள ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், எப்படியாகலும் அங்குள்ள ஜனங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நமக்கு போக முடியாத இடத்துல தேவ ஊழியர்கள் போய் பிரயாசப்படுகிறத எல்லாரும் அறிந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நாம் செய்ய வேண்டிய காரியம், அதற்காக ஒரு கட்டிட வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்மால முடிந்த அளவுக்கு நம்முடைய தேவன் நம்மிடத்திலிருந்து விரும்புகிற காரியம் அதுதான். நம்மை கொண்டு ஊழியங்களை கட்டி எழுப்ப வேண்டும், நம்மை கொண்டு ஊழியங்களின் தேவைகளை சந்திக்கப்பட வேண்டும், நம்முடைய கரங்களை கொண்டு ஊழியங்கள் கட்டப்பட நாம் உதவி செய்ய வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி இந்த ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, தேவைகள் அநேகமாக இருக்கிறது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாமா, நான் இதற்கு ஒரு பங்காளியாய் மாறுவேன் ஆண்டவரே, இந்த ஊழியத்துக்கு நானும் ஒரு பங்காளியாய் மாறுவேன். இந்த தரிசன தேசத்துல ஒரு நபருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட, அல்லது ஒரு பிள்ளையை படிப்பிக்க, அல்லது ஒரு குடும்பத்தை தாங்க, அல்லது ஒரு மிஷனரியை தாங்க நானும் பங்காளியாய் மாறுவேன். என்னுடைய கரங்களை அதுக்கு உதாரணத்துவமா நான் நீட்டுவேன் ஆண்டவரே. இந்த கட்டுமான பணியில, இந்த கட்டுமான பணிகள்ல ஒரு ரூமு கட்ட அல்லது ஒரு வேலை செய்ய நானும் என்னுடைய கரத்தை நீட்டவேன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து ஒரு தீர்மானம் எடுப்போமா? கர்த்தர், நாம் அப்படி தீர்மானம் எடுப்போம்னா கர்த்தர் நம்மை குறித்து எதிர்பார்க்கிற, நம்மை கொண்டு கட்டி எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிற காரியத்தை நிச்சயமாகவே கர்த்தர் கட்டி எழுப்புவார். அப்படியே இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, நான் இன்றைக்கு கேட்ட இந்த வசனத்தின்படி
கேட்ட இந்த சத்தியத்தின்படி முதலாவதாக என்னுடைய வாழ்க்கையில் எவைகளை நான் கட்டி எழுப்பப்பட வேண்டுமோ அவைகளை கட்டி எழுப்ப எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. முதல்ல என்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஆலயத்தை கட்டுவதற்கு முன்பதாக பலிபீடத்தை கட்டி எழுப்பினது போல, அவர்கள் அலங்கத்தை கட்டுவதற்கு முன்பதாக பலிபீடத்தை கட்டி எழுப்பினது போல ஆண்டவரே, என்னுடைய பலிபீடம் இன்றைக்கு பகல் வேளையில கட்டி எழுப்பப்படட்டும். இன்றைக்கு என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை கட்டி எழுப்பப்படட்டும். இன்றைக்கு என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை ஒரு நிலைக்கு மேல ஒரு அளவுக்கு மேல வளரப்படட்டும். நீங்க விரும்புகிற ஒரு பரிசுத்தம் என்னுடைய வாழ்க்கையில உண்டாகட்டும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இருக்கிற இடத்துல அப்படியே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையில ஒரு நிலை கூட நான் வளர்ந்து வர எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. என்னுடைய ஜெப வாழ்க்கையில ஒரு நிலை கூட நான் வளர்ந்து வர எனக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. ஜெபந்தான் என்னுடைய வாழ்க்கைக்கு கோட்டை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஜெபந்தான் என்னுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு அலங்கமாய் நிற்கும் நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஜெப ஜீவிதம் எனக்கு அலங்கமாய் கட்டி எழுப்பப்பட எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. என்னுடைய ஜெப ஜீவிதம் எனக்கு அலங்கமாய், என்னுடைய குடும்பத்துக்கு அலங்கமாய், என்னுடைய பிள்ளைகளுக்கு கோட்டையாய் மாற நான் ஜெப ஜீவிதத்தை கட்டி எழுப்ப எனக்கு கிருபை தாருங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அப்படியே இருக்கிற இடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை கொண்டு கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஊழியங்களை கட்டி எழுப்ப எனக்கும் கிருபை தாங்க. நான் போகிற சபையில அந்த ஊழியத்தை கட்டி எழுப்ப எனக்கு கிருபை தாங்க. இன்னும் சுவிசேஷ பணிகளுக்கு கட்டி எழுப்ப எனக்கு கிருபை தாங்க. அவைகளுக்கு தாங்க உதவ பண உதவிகளினால, ஜெப உதவிகளினால, இன்னும் பொருள் உதவிகளினால தாங்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த ஹெவன் டிவியில நடக்கிற அந்த கட்டுமான பணிகளுக்கு உதவ நீங்க என்னுடைய கரங்களை பலப்படுத்துங்கன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து கேளுங்க. இன்றைக்கு மனப்பூர்வமாய் உண்மையாகவே இருக்கிற இடத்திலிருந்து இந்த காரியங்களை எனக்கு உதவி செய்யுங்க, கட்டி எழுப்ப எனக்கு கிருபை தாருங்கன்னு நீங்க கேட்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு உண்மையாகவே உதவி செய்ய அவர் போதுமானவராகவே இருக்கிறார். அப்படியே இருக்கிற இடத்துல எல்லாரும் கேளுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல பகல் வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தர் பேசி இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய ஊழியங்களை அல்லது நீர் விரும்புகிற காரியங்களை செய்வதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையில் எவைகளை கட்டி எழுப்பப்பட வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் அவைகள் கட்டி எழுப்பப்பட்ட பிறகு தேவன் விரும்புகிற காரியத்தை எப்படி கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளோடு பேசினபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு மக்களும் தங்கள் வாழ்க்கையில பரிசுத்த ஜீவிதத்தை கட்டி எழுப்ப, ஜெப ஜீவிதத்தை கட்டி எழுப்ப, அவருடைய வாழ்க்கையில ஜெபங்கள் கோட்டையாய் நிற்க ஆண்டவர் கிருபை கொடுப்பீராக ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொண்டு நீர் எதிர்பார்க்கிற காரியம் அவர்களை கொண்டு ஊழியத்தை கட்டி எழுப்ப, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப, சுவிசேஷ பணிகளை கட்டி எழுப்ப நீர் விரும்புகிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை கொண்டு இந்த ஊழியங்களை கட்டி எழுப்ப, தரிசன தேசத்தில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டிய தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் ஒவ்வொருவருடைய கரங்களையும் பலப்படுத்துவீராக, ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பலப்படுத்துவீராக ஆண்டவரே. ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இடைப்பட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து இவர்கள் உமக்காய் ஊழியம் செய்ய, உமக்காய் நல்ல காரியங்களை செய்ய, உம்முடைய ஊழியங்களை எழும்பி கட்ட கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. கர்த்தர் அப்படியே செய்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே சேர்ந்து செல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சமாதானமும் பாதுகாவலும் இன்னும் என்ன சதா காலமும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இந்த ஹெவன் டிவியின் இந்த கட்டுமான பணிகளோடும் கர்த்தருடைய வருகை வரையிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.